அஸ்ஸலாமு அலைக்கும். யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு சுடிதாருடைய பேண்ட் எப்படி தைக்கிறதுங்கிறத நான் தைக்கிறேன், நீங்கள் பாருங்கள். மேலே உள்ள சுடிதாரோடைய மேலே உள்ள லைட்டாக மடக்கிக்கோங்க. கைலி மூட்டுற மினி தான். பிசுறு இல்லாமல் இதெல்லாம் ஓவர்லாக் தேவையில்ல. இப்படி தைச்சிங்கன்னா அப்படியே திருப்பி விட்டு ஒரு அமுக்கு. இதுமாதிரி சுடிதாரோட பேண்ட்டு மேல் பகுதி பெல்ட்டு. இப்போ ரெண்டையும் லைட்டாக பிசுறு மட்டும் ஒரு மடக்கு. அதே பகுதியில் வச்சு அதை அடுத்த பகுதியை ஒரு ஒரு மடக்கு வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க. கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு ரெண்டையும் கட் பண்ணிட்டு சேமாக மடக்கிக்கோங்க. சும்மா ஒரு 1.5 இன்ச்சுக்கு அந்த அளவு கணத்துக்கு தைச்சிட்டு ஒரு டீஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாடா அந்த இடத்துல உள்ளே வந்துடும். அப்படியே திருப்பிடலாம் நீங்கள். திருப்பிட்டு பிசுரை வெட்டிட்டு மறுபடியும் கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கரெக்டாக ஒரு 3/4 இன்ச்சுக்குள்ளே இருந்தால் போதும். அந்த நாடா வர்ற அளவுக்கு இருந்தால் போதும். ஓப்பனுக்கு தான் அது. சரி, நல்லா பிசுரை வெட்டிட்டு நல்லா விரித்து விட்டு நீவி விடுங்க. எப்போவுமே அப்பப்போ தைக்கையில் ஒரு நல்லா நீவிக்கோங்க. நல்லா இருக்கும், ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ 2 இங்கிட்ட வச்சு ஒரு அமுக்கு தையல். இதை அப்படியே திருப்பி அங்கிட்ட அந்த அந்த பிசுரை மடக்கி ஒரு தையல். கை பெரிய ஊசி எப்போவுமே பக்கத்தில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு எங்கெங்க லேசாக கொஞ்சம் மாதிரி இருந்துச்சுன்னா டக்குன்னு அதை அப்படி பெரிய ஊசி வச்சு அமுக்கிடணும். இப்போ உங்களுக்கு பிசுறே இருக்காது, பிசுறு இல்லாமல் இருக்கும். அந்த கேப்பில் இன்னும் சுடிதார் நாடா உள்ளே விட்டுருங்க. உள்ளே விட்டு ஒரே மடக்கு. கரை இருக்கனால 2 மடக்கு தேவையில்லை, ஒரு மடக்கு இருந்தால் போதும். நெட்டாக அப்படியே கரெக்டாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. வீடியோ பார்க்குறவங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் போடுங்க. எதுவும் விவரம் இருந்தால் கேளுங்க, உங்களுக்கு விவரத்தை சொல்கிறேன். ஃபோன் நம்பரும் இருக்குது உள்ள, இல்லை மெசேஜ் பண்ணி மெசேஜ் பண்ணுறேன் உங்களுக்கு. பெல் பட்டனை அமைக்கிருங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாடாவை அப்படி கரெக்டாக கொண்டு வந்துடுங்க. நாடா பிசுறு இல்லாமல் இருக்கும். அப்படியே சுடிதார் பெல்ட்டு ரெடி. சுடிதார் நாடா அவ்வளோதான் இருக்கணும். அதுக்கு மேலே பெருசாக இருந்தால் நான் கட்டையில் தொங்கிக்கிட்டு இருக்கோம் அசிங்கமாக. நல்லா 2 துணி எடுத்து வச்சு ஒரு தையல். எப்போவுமே எந்த சுடிதார் பாட்டத்துக்கு 2 தையல் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு தையல், செகண்ட் ஒரு தையல். பிரியவே பிரியாது டபுள் தையல்னா. அங்கிட்டு அதே மணிக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க.
அப்படி திருப்பிட்டு இன்னொரு தையல், 2 தையல். இதை மட்டும் நீங்கள் எந்திரிச்சு ஓவர்லாக் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். இப்போ கேன்வாஸ் எடுத்துக்கோங்க. கேன்வாஸ் எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு மடக்கு. கேன்வாஸை வெட்டி தூக்கி போட்டுருங்க. அடுத்தது அப்படி எடுத்துருங்க. உள்புற தச்சதை கரெக்டாக பார்த்துக்கணும், உள்புறம் வெளிப்புறம், இல்லாட்டி மறுபடியும் பிரிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதே மணிக்கு ரெண்டும் ஒரே மணிக்கு ஃபாலோ பண்ணேன், கரெக்டாக இருக்கும். எப்போவுமே உள்புறம் வெளிப்புறம் முதலையே பார்த்துடணும். பிரித்து தைச்சாலே வேலைகள் அதிகமாகிடும். அதனால் பிரித்து தைக்காத அளவுக்கு மடக்கி தையல் போட்டாச்சு. அடுத்தது அப்படியே எடுத்து கொடுத்துருங்க. ஒரே மணி தைச்சிங்கன்னா வேலை ஈஸியாக முடியும். அப்படியே திருப்பிக்கோங்க. இதில் மாடலாக தைச்சிக்கலாம். நீங்கள் இந்த மினி தைச்சிருக்கீங்க பார்த்துக்கோங்க. இதுலேயே நீங்கள் காலில் பாட்டத்தில் வளைச்சி தைச்சிக்கலாம். எப்படி வேணாலும் வளைவாக தைச்சிக்கலாம். அது ஒரு மாடல் டைப்பு தான். பார்க்க அழகாக இருக்கும். கீழே ஒரு தையல் என்ன பாட்டலாம், டபுள் தையல் போட்டுக்கலாம், 4 தையல் போட்டுக்கலாம். டெய்லரிங்கில் உட்காந்து நீங்கள் தைக்க ஆரம்பிச்சிட்டாலே சிப்பின்னு நினச்சிக்கோங்க. செதுக்கிட்டே இருக்கலாம். எங்கே தைச்சாலும் தைச்ச உடனே பிசுரை வெட்டிடணும். பிசுரே இருக்கக்கூடாது. டெய்லரை பொறுத்தளவுக்கு தைச்சி முடிச்சாச்சுன்னா அந்த எங்கேயுமே ஒரு நூல் இருக்கக்கூடாது. ஓவர்லாக் கூட போயிருக்கு. ஓவர்லாக் போட்டு வந்தாச்சு. பாட்டம் சுற்றளவு அளவு பேண்ட் எடுத்துக்கோங்க. அளவு பேண்ட்டில் எவ்வளோ அளவு கொடுத்துருக்காங்களோ அதே அளவு வச்சுக்கோங்க. மெயின் அளவு பேண்ட்டு தான். அளவு பேண்ட் பிரகாரம் நீங்கள் கொடுத்தாங்கன்னா அதே அளவு தைச்சி கொடுத்துருங்க. லைட்டாக டீஸ்மாக இருக்குது, அவ்வளோதான். தும்பு அந்த 3/4 இன்ச்சுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. 1 இன்ச்சினாலும் ரொம்ப பெருசாக இருக்கும். பாட்டத்துக்கு கீழே வந்து அங்கங்கே ஒரு சுருக்கமாக இருக்கும். இதுனா சுருக்கம் இருக்காது உங்களுக்கு.
இதை ஒன் சைடு வந்து இங்கிட்டு மடக்கிக்கோங்க, ஒன் சைடு அங்கிட்டு மடக்கிக்கோங்க. ஒரே பக்கமாக மடக்குனீங்கன்னா கனமாக இருக்கும். அதனால் ஒன்று லெஃப்ட் சைடு மடக்குனீங்கன்னா கீழே உள்ளதை ரைட் சைடு மாற்றிக்கோங்க. எப்படி வேணாலும் உங்கள் தோதுக்கு பார்த்து தைக்கையில். கீ துணியை எப்போதுமே தைக்கையில் இழுக்கக்கூடாது. மேலே துணி சுத்தமாக இழுக்கக்கூடாது. சரிசமமாக வச்சுக்கணும். தைக்கையில் கீழே அளவு செக் பண்ணிக்கிறணும். லைட்டாக கட்டிக்கோங்க. நல்லா கட்டிட்டு இன்னொரு தையல். அதுக்குள்ளே வேறு ஒன்றும் இல்லை. இப்போ லைட்டாக இழுத்துக்கோங்க. ஆமாம், ஏன்னா தையல் வந்து 2வது தையல் போடும்போது அந்த இடத்துல உடஞ்சிடக்கூடாது, பிரிஞ்சிடும் டக்கு டக்கு டக்குன்னு. தைக்கும்போது கீழே நல்லா இழுத்துக்கோங்க. தைக்கையில் இழுத்திங்கன்னா அடுத்து பிரியாது உங்களுக்கு, ஏன்னா இழுவை கொடுக்குற இடம்ல. நல்லா இழுத்தே தைங்க. எப்போவுமே பாட்டத்தில் கீழே கீ தையல் மட்டும் இந்த இதில் மட்டும் இழுத்துடணும். தையலே உடையாது உங்களுக்கு, சீக்கிரம் பிரியவும் பிரியாது. இல்லாட்டி சில இந்த கம்ப்ளைண்ட்லாம் வந்துடும். பாருங்க, ரெடிமேட் பேண்ட் வாங்கினீங்கன்னா பூரா அங்கங்கே பிரிஞ்சு பிரிஞ்சு பூரா பாவம் நூலுமாக இருக்கும். டெய்லரிங்கில் பொறுத்தளவுக்கு அது வரக்கூடாது. அந்த இழுத்து தைச்சிங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் வராது உங்களுக்கு. இப்போ பேக்கில் 2 ஃப்ளீட் மட்டும் வைக்க போகிறோம். பேக்கில் எப்போவுமே அதிகபட்சம் 1 ஃப்ளீட் 2 ஃப்ளீட் வச்சா போதுமானது. இது பாக்ஸ் பெட்டு பண்ணி வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. இங்கிட்ட ஒன்று அங்கிட்ட ஒன்று, சும்மா ஒரு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு கூட கணத்தை குத்திக்க வச்சுக்கோங்க. இப்போ பெல்ட் அளவுக்கு செக் பண்ணிக்கோங்க. எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு வச்சு ஃப்ளீட் வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு கொதவை போட்டுக்கோங்க 2 சைடும், ஃப்ரெண்டுக்கு மட்டும். பெருசு பெருசாக வைக்கிறதுனால இங்கிட்ட ஒரு 6 இங்கிட்ட ஒரு 6 தான் வரும். நீங்கள் ரொம்ப சிறுசாக வைக்கிறதுனா 10 கூட வைக்கலாம். புதுசு அழகாக வைக்கிறனா கூட ஃப்ரண்ட் ஃபுல்லாக நீங்கள் வைக்கலாம். இது வச்சா ஒரே இடங்கள்லாம் பார்க்கையில் கொஞ்சம் நல்லா ஃப்ரண்டில் வந்து சுடிதார் பாட்டம் போடும்போது நல்லாயிருக்கும். லைட்டாக இடுப்பு மறுபடியும் ஒரு செக்அப் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் கூட இருந்தால் தைக்கையில் ஒரு ஃப்ளீட் சேர்த்து வச்சுக்கலாம் நீங்கள். ஏன்னா 2வது பெல்ட்டோட சிரமப்படுறதுக்கு நீங்கள் முதக்குள்ளேயே வச்சிடலாம் 2 ஃப்ளீட்டு சேர்த்து. இடுப்பு கரெக்டாக இருக்கும் இப்போ உட்கார. ஃப்ரண்டில் வச்சிடணும், மாற்றி வச்சிடக்கூடாது நீங்கள். நாடா பக்கத்தில் அதிக ஃப்ளீட் உள்ளதை வச்சு விட்றணும். 2 பேக்கில் உள்ளது பாக்ஸ் ஃப்ளீட் உள்ளது. லைட்டாக ஒரு செக்அப் பண்ணிக்கோங்க. கூட இருந்துச்சுன்னா கீழே ஒரு ஃப்ளீட் வச்சுக்கலாம் நீங்கள். ஒரு ஃப்ளீட்டு சேர்த்து வச்சு நீங்கள் பட்ட தையல் போட்டுக்கலாம். இப்போ ஒரு அளவு செக்அப் பண்ணுறேன் பாருங்கள், உங்களுக்காக கரெக்டாக இருக்கும்.
பேக்கில் அதே மாதிரி தையலோடு உட்காந்து அந்த ஃபில்கிட்ட உட்காரணும். ஒரு நூல் கூட அளவு மாறக்கூடாது. ஃப்ரெண்டுக்கு ஜாயிண்ட் ஆயிடுச்சு. அப்படி சேர்த்து இன்னொரு தையல் சேர்த்து ரொட்டேஷனாக போட்டுருங்க, டபுள் தையல். இங்கேயும் கம்பல்சரியாக 2 தையல் வேணும். ஓவர்லாக்கும் இருக்கணும். சப்போஸ் உங்கள்கிட்ட ஓவர்லாக் இல்லைன்னா பக்கத்தில் டெய்லரில் கொடுத்தீங்கன்னா அவங்க போட்டு தருவாங்க. 10 ரூபா 12 ரூபாய் கேட்பாங்க, அவ்வளோதான். ஓவர்லாக் போட்டிங்கன்னா லைஃப் லாங்காக கிடக்கும் சுடிதார். நீங்கள் கிழியிற வரைக்கும் அது பாட்டுக்கு அது தூக்கி போடுற வரைக்கும் அப்படியே கிடக்கும். இல்லாட்டி ஓவர்லாக் போடலன்னா நீங்கள் அதுக்காகவே தூக்கி போடணும். இது பேக்கு, இது ஃப்ரண்ட்டு. பிசுறு மட்டும் மேக்ஸிமம் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. டெய்லர் வேலையை பொறுத்தளவுக்கு ஸ்டார்டிங்கிலே வேலை பிசுறு இருக்கக்கூடாது. கத்திரியை பிடிக்கிறதும் இப்படி தான் பிடிக்கணும். இப்போ எப்படி பிசுறு வெட்டினேன்னு பார்த்தீங்களா, அந்த மாரி தான் கத்திரியை வச்சு வெட்டணும், பார்த்துக்கோங்க. அந்த ஃப்ளீட்டு சென்டர் பிளேஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எதுவும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். பெல்லு பட்டன் அமைக்கிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பண்ணிடுங்க. தேங்க்யூ.